ஹலோ. இந்த கொஸ்டினுக்கு இதுதான் ஆன்சர் வரும்னு நினைக்கிறேன். நீ பார்த்துக்க சரியா? ஏமாட்டி கிச்சனில் போய் அந்த பாத்திரம் மட்டும் அரைக்கிறியா டீ? ஏட்டி எந்திரி டீ. நான் சொல்கிற வேலையை செய்தியா செய்ய மாட்டியா டீ? ஏய் எந்திரி டீ. எந்திரிக்க சொன்னால் எந்திரிக்கவே மாட்டேங்கிறான். சொல்கிறதவே கேட்க மாட்டேங்கிறான். ஏமாட்டி எந்திரி டீ. ஒரு நிமிஷம் கூப்பிட வெயிட் பண்ண. எம்மா உனக்கு என்னம்மா வேணும்? சும்மா கத்திக்கிட்டே இருக்க. நான் பேச வேணாமா? அப்படி என்னடி உனக்கு ஃபோன் முக்கியம்? பாரு இந்த மனுஷன் வரட்டும். இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு பாரு. அப்படி இந்த ஃபோனில் என்னட்டி இருக்கு? இந்த மனுஷன் வரட்டும். நீ அடியை போட சொல்கிறேன். என்னம்ல சத்தம் இப்படி கத்திக்கிட்டு இருக்கியா? வாங்க உங்களை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். என்னம்மா நிக்கி, என்ன பிரச்சனை? உங்க அம்மா நாய் குலைச்ச மாதிரி குலைச்சிக்கிட்டு இருக்காளே, என்ன பிரச்சனை? இல்லப்பா நான் ஆன்லைன் கிளாஸுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன். அது நான் சும்மா ஃபோன் பார்த்துக்கிட்டே இருக்கேன். என்னை திட்டிக்கிட்டே இருக்குப்பா. சரிம்மா நீ படிமா. ஸ்கூல் பக்கம் ஏதாவது போயிருந்தா தானே அதெல்லாம் தெரியும். நீ படிமா. ஆமா இவர் மட்டும் கலெக்டருக்கு படிச்சிருக்காரு. அவர்கிட்ட என்ன கேட்டுக்க. அடுத்து என்ன எழுத்து வரும்னு தெரியாது. இவர் பேசுறாரு. அப்படிதாம்மா ஏதாவது போட்டு நோச்சிக்கிட்டே இருப்பா. நீ படிமா நீ படி. ஆமா இப்படி அப்பனும் பொண்ணும் சுத்திக்கிட்டே இருங்க. ஒரு நாள் என் அருமை புரியும். ஏம்மா ஏன் நீ எழுதுகிட்டு இருக்க? வீடு பார்த்துக்கலாம். ஃபோனில் நிறையா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. நான் படிக்கிறத மட்டும் படிச்சுட்டு போயிடணும். சரியாம்மா? நீ போய் படி. சரிப்பா நான் ரொம்ப கவனமா இருப்பேன்ப்பா. என் செல்லம். சரிம்மா அப்போ போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். சரிம்மா நீ படி. சரிப்பா. என்ன மகளுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணிட்டு வந்தாச்சு போல. இல்ல ரோசி, பிள்ளை கிட்ட எப்படி பேசணுமோ அது மாதிரி பக்குவமா பேசினாதான் காரியம் சாதிக்க முடியும். சரியா? நான் எப்படி உன்கிட்ட பேசி சோறெல்லாம் நீ நல்லா வைக்கிற, அது மாதிரிதான் பொண்ணுங்க கிட்டயும் பேசணும். சரியா? ஆமா நீங்க அப்படியே என்கிட்ட பக்குவமா பேசிட்டாலும் வீட்டுக்கு வர்றதுக்கே எனக்கே பயமா இருக்குமா. அந்த ஆட்டம் ஆடுற நீ. ஆமா அப்படியே நான் ஆட்டாடுறேன். நீங்களும் உங்க பொண்ணும் சேர்ந்து பாட்டு பாடுங்க. நான் அந்த வீட்டில் நிம்மதியாகவே இருக்கிறதில்ல. டெய்லியும் திங்கணும் தூங்கணும். அப்படியே உங்க எல்லாத்துக்கும் பணிவு வேலை செய்யணும். அதை தவிர எனக்கு எல்லா வேலை இருக்கு. யாருமோ எப்போதான் உங்களுக்கு புரிய போதும். ஏட்டி எல்லா வீட்லயும் இப்படி தாண்டி பண்றாங்க. எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி என்ன சாவடிக்கிறடி. ஒரு நேரமாச்சு சாப்பிட விடுறியா? நீங்க சாப்பிடுங்கப்பா, நிம்மதியா சாப்பிடுங்க. என்னாலதான் உங்க நிம்மதியெல்லாம் கெட்டு போதும். நான் அப்படியே போயிடுறேன். நீங்க நிம்மதியா இருங்க. நல்ல வேலை அவ பேசுறதுனால நம்ம நிம்மதியா சாப்பிட்டு முடிச்சிட்டாச்சு. நம்மளை பிடிச்ச சனியை ஓடிருச்சு. இனிமேல் நான் நிம்மதியா இருப்பேன்.